Hello aspirants, welcome to Sparks Academy and welcome to yet another question discussion video. In this session, we are going to discuss the most expected questions from irrigation engineering. So last few sessions are geotechnical engineering ல இருந்து எப்படிலாம் questions கேட்கலாம் அப்படிங்கறத டாபிக் வைஸா அனலைஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? அந்த வரிசையில இந்த செஷன்ல irrigation engineeringல ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக்கான soil moisture and relationship இந்த டாபிக்ல இருந்து எப்படிலாம் questions கேட்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். So let's move to the first question. The relation between the area irrigated and the quantity of water used is expressed as. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஒரு சடன் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் அவைலபிளா இருக்கு, அதை வச்சு ஏரியாவை இரிகேட் பண்ணும். ஓகே, ஸோ இது ரெண்டுக்குமான ரிலேஷன்ஷிப்பை என்ன டேர்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் எங்க கொஸ்டின். ஸோ இட் இஸ் நத்திங் பட் டியூட்டி. ஓகே, ஏரியா அப்படிங்கும் போதே உங்களுக்கு என்ன டேர்ம் ஞாபகம் வரணும் அப்படின்னா டியூட்டி. ஓகே, ஸோ வாட் இஸ் திஸ் டியூட்டி மேம்? இதை எப்படி நாங்கள் டெக்னிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ணுறது அப்படின்னா, ஒரு சோர்ஸ் இருக்கு. ஓகே, திஸ் இஸ் அ வாட்டர் சோர்ஸ். இந்த வாட்டர் சோர்ஸ்ல இருந்து 1 மீட்டர் கியூப் பர் செகண்ட் ஆஃப் டிஸ்சார்ஜை இங்கே எடுக்கிறீங்க. எவ்வளோ நாளுக்கு மேம் எடுக்கிறோம் அப்படின்னா, த்ரூ அவுட் தி பேஸ் பீரியட்க்கு எடுக்கிறீங்க. அது என்ன பேஸ் பீரியட்? ஒவ்வொரு கிராப்புக்கும் இந்த பேஸ் பீரியட் அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து மாறும். பேஸ் பீரியட் அப்படிங்கிறது ஒரு கிராப்போட ஃபர்ஸ்ட் வாட்டரிங்ல இருந்து லாஸ்ட் வாட்டரிங் வரைக்கும் இருக்கிற டியூரேஷன் தான் நம்ம பேஸ் பீரியட் அப்படிங்கிற டேர்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகே, ஒரு கிராப் இருக்கு, அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் எப்போ தண்ணி கொடுக்குறேன், அதை ஹார்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி லாஸ்ட் அப்படியே தண்ணி கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஜான்ல ஃபர்ஸ்ட் வாட்டரிங் கொடுக்குறேன், மார்ச்ல லாஸ்ட் வாட்டரிங் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த 2 மாசம் நடுவில் இருக்க டியூரேஷன் இருக்கு பாத்தீங்களா? மேபி மார்ச் ஃபர்ஸ்ட் நான் கொடுக்குறேன் அப்படிங்கும்போது ஜான் அண்ட் ஃபெப் ஃபுல்லா நம்ம கவர் ஆகும். அந்த 2 months இருக்கும் பாத்தீங்களா? அந்த 2 months நான் என்ன பண்ணுவேன், பேஸ் பீரியட்னு சொல்லுவேன். ஸோ பேஸ் பீரியட் இஸ் நத்திங் பட் தி பீரியட் பிட்வீன் த ஃபர்ஸ்ட் வாட்டரிங் ஆஃப் அ கிராப் டு தி லாஸ்ட் வாட்டரிங் ஆஃப் அ கிராப். ஸோ இந்த பேஸ் பீரியட் த்ரூ அவுட் எல்லா நாளும் ஒவ்வொரு செகண்டுக்கும் நான் 1 மீட்டர் கியூப் ஆஃப் வாட்டர் சப்ளை பண்ணேன் அப்படின்னா, நான் கிராப் போட்டிருக்க ஃபீல்ட்ல எவ்வளோ ஏரியாவை இதனால இரிகேட் பண்ண முடியும். ஏரியா இதுதான் நான் என்ன டேர்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணலாம், டியூட்டி அப்படிங்கிற டேர்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணலாம். Got the point, ma? Okay, such a simplest thing. First question is very simple. So let's move to the next question. டியூட்டினா என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ அதை பேஸ் பண்ணி இன்னொரு கொஸ்டின். The duty of irrigation water for a given crop is maximum at the head of a main canal, on the field, at the head of a water course, none of this. So, duty அப்படிங்கிறது ஒரு சடன் வால்யூம் ஆஃப் வாட்டர் வச்சுட்டு எவ்வளோ ஏரியா இரிகேட் பண்ண முடியும். மெயின் கெனாலோட ஹெட்ல இருந்தா எனக்கு டியூட்டி அதிகமாக கிடைக்குமா, இல்ல வாட்டர் கோர்ஸோட ஹெட்ல டியூட்டி அதிகமாக கிடைக்குமா, இல்ல ஃபீல்ட்ல எனக்கு டியூட்டி அதிகமாக கிடைக்குமா? Let's talk about this. If this is a canal, I'm just taking some water from this. Okay, this is a field. Main branch, then distributaries இதெல்லாம் ரீச் ஆகிட்டு ஃபைனலாக எனக்கு ஃபீல்டுக்கு வாட்டர் வருதுன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இங்கேருந்து ஒரு 1 லிட்டர் இங்கேருந்து ஒரு 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் நான் எடுக்கிறேன். இதை மட்டும் நான் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரேன். இந்த 1 லிட்டர் எங்கெங்கெல்லாம் போதும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரேன். இது இந்த பாத்தெல்லாம் கிராஸ் பண்ணி இங்க ரீச் ஆகும்போது கண்டிப்பா அந்த 1 லிட்டர் கம்மியாயிருக்கும். எப்படி மேம் கம்மியாயிருக்கும்? எவாபரேஷன் லாஸ் நடந்திருக்கலாம், கன்வேயன்ஸ் லாஸ் நடந்திருக்கலாம். ஓகே, கீழே சீப்பேஜ் ஆகி கொஞ்சம் தண்ணி போயிருக்கலாம். இங்க வந்து ரீச் ஆகும்போது மேபி ஒரு 0.7 லிட்டரா கூட ரீச் ஆகலாம். எக்ஸாம்பிள், இதெல்லாம் அசம்ஷன்ஸ் தான். இட்ஸ் நாட் அ ரியலிஸ்டிக் ஃபிகர். கரெக்டாக 1 லிட்டர்னா அது ஃபீல்டுக்கு ரீச் ஆகும்போது 0.7 லிட்டர் தான் ஆகுமா அப்படின்னா எனக்கு கொஸ்டின் கேட்கக்கூடாது. ஓகே, ஸோ ஃப்ரம் 1 லிட்டர் இட் ரீச்சஸ் 0.7 லிட்டர். இந்த 0.7 லிட்டரை வச்சுக்கிட்டு என்னால் ஒரு இவ்வளோ ஏரியா தான் இரிகேட் பண்ணணும். டியூட்டி இவ்வளோ இருக்கு. இப்போ இங்க இதுதான் ஃபீல்டு என்ட்ரி. ஓகே, இதுதான் நம்மளோட ஃபீல்டோட என்ட்ரி. இந்த ஃபீல்டில் அதே 1 லிட்டரை நான் எடுக்கிறேன். என்ன பண்றேன், அதே 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் நான் எடுக்கிறேன். இந்த 1 லிட்டரை வச்சுக்கிட்டு என்னால் எவ்வளோ ஏரியா இரிகேட் பண்ண முடியும்? ஆப்வியஸ்லி இன்னும் கொஞ்சம் அதிகமான ஏரியாவை இரிகேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், 0.7 லிட்டரை வச்சுக்கிட்டு ஒரு சடன் அமௌண்ட் ஆஃப் ஏரியாவை என்னால் இரிகேட் பண்ண முடியும்னா 1 லிட்டரை வச்சுக்கிட்டு அதோட அதிகமான ஏரியா தானே என்னால் இரிகேட் பண்ண முடியும். ஏரியா இஸ் நத்திங் பட் டியூட்டி, ரைட்? லாஸ்ட் கொஸ்டின்ல பார்த்தோமா? அப்போ எதோட டியூட்டி அதிகம்? ஃபீல்டில் இருந்து நான் எடுக்கிற வாட்டரோட டியூட்டி அதிகம். எதனால மேம் இது நடக்குது? கெனால்ல இருந்தானே எனக்கு தண்ணி அதிகமாக வரும், ஃபீல்ட்ல தண்ணி கம்மியாக தானே இருக்கும் அப்படின்னா, இங்க we are not considering the quantity of water that is present in a source. We are considering how much area it can be irrigated from that source. இதுல கன்வேயன்ஸ் லாஸ்லாம் நடக்குது, எவாபரேஷன் லாஸ்லாம் நடக்குது.
இதெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் எவ்வளோ ஏரியா அதெல்லாம் இரிகேட் பண்ண முடியும். ஃபீல்ட்ல இருந்து தண்ணி டக்குன்னு போயிருது. எனக்கு கன்வீனியன்ஸ் லாஸ் இல்லை பெருசா. எவாபரேஷன் லாஸ் கம்பேரிட்டிவ்லி லெஸ், ரைட்? தட்ஸ் வை the duty of irrigation water from a crop is maximum on the field. Okay, this is the correct answer. Let's move to the next question. This is a little bit tougher because நம்ம சிம்பிளான கொஸ்டின்ஸே பார்த்துட்டு இருந்தா சப்போஸ் அண்ணா யூனிவர்சிட்டி எப்படி வேணாலும் கொஸ்டின் செட் பண்ணலாம் இல்லையா, முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை போர்ட் எக்ஸாம்க்கு. ஸோ லெட்ஸ் solve some tougher questions also. The transplantation of a rice requires 10 days and total depth of the water required during transplantation is 48 centimeter. During transplantation, there is an effective rainfall of 8 centimeter. The duty of irrigation water in hectare per cubic is. So, this is a given question. இந்த இடத்துல ஒரு ரைஸ் கிராப் டிரான்ஸ்பிளான்டேஷன் அந்த பீரியட் வந்து 10 நாள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அந்த ஹோல் டிரான்ஸ்பிளான்டேஷன் பீரியட்ல எவ்வளோ டெப்த் ஆஃப் வாட்டர் நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா 48 சென்டிமீட்டர் மெயின்டைன் பண்ணணும் கொடுத்துருக்காங்க. அந்த ஹோல் பீரியட்ல அந்த 10 நாளுக்குள்ள 8 சென்டிமீட்டர் மழை வேற பெஞ்சிருக்கு. அப்ப மழை பெஞ்சது அப்படின்னா அடிஷ்னலா நான் அந்த தண்ணியை இரிகேட் பண்ணும், அந்த 8 சென்டிமீட்டர் நான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எவ்வளோ ரெக்கமெண்ட், அந்த கிராப்போட ரெக்கமெண்ட் இவ்வளோ வேல்யூ இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ 48 சென்டிமீட்டர் தான் ரெக்யர்மெண்ட். ஆனா 8 சென்டிமீட்டர் மழையாவே வந்துருச்சு அப்படின்னா நான் வெறும் 40 சென்டிமீட்டர் இரிகேட் பண்ணா போதும் இல்லையா. இட்ஸ் அ காமன் சென்ஸ், ரைட்? ஸோ வாட் இஸ் த டியூட்டி ஆஃப் இரிகேஷன் வாட்டர் இன் ஹெக்டர் பர் கியூமெக்ஸ்ல கேட்டது. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல பேஸ் பீரியட் நான் என்ன எடுக்க போறேன் அப்படின்னா 10 days எடுக்க போறேன். பிகாஸ் அவன் கேட்டிருக்கிறது கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருக்கிறது எல்லாமே த்ரூ அவுட் தி பீரியட் ஆஃப் அந்த பேடி ஃபீல்டில் நீங்கள் அந்த ஒரு ரைஸ் கிராப் எடுத்துக்கிட்டு அது வந்து பிளான்டேஷன்ல இருந்து ஹார்வெஸ்டிங் வரைக்கும் அனலைஸ் பண்ணுங்கலாம் கொடுக்கல. வெறும் டிரான்ஸ்பிளான்டேஷன் பீரியட் மட்டும்தான் அவன் கொடுத்துருக்கான். அப்படிங்கும் போது I have freedom to take the base period as 10 days. Okay, அதுக்கு அடுத்து let's talk about the delta. Depth 48 centimeter வேணும். ஆனா rainfall நம்ம கொடுத்தது 8 centimeter. So delta effective that I need to supply is 48 minus 8 centimeter is nothing but 40 centimeter. Right? 40 centimeter எனக்கு போதும். அடுத்து கொஸ்டின் கேட்டுக்கிறது டியூட்டி கேட்டுக்கணும். பேஸ் பீரியட் எனக்கு தெரியும், டெல்டா தெரியும். we know this universal formula. இந்த ஃபார்முலா தெரியாம irrigation engineering நீங்க படிக்க முடியாது. So duty is equal to 8.64 base period divided by del. This is equal to 8.64 into base period is 10 days. What is the del? Is 40 centimeter. Ma'am 40 centimeter டேரக்டா எழுதலாமா? ஆப்ஷன்ஸ்ல பாருங்க. ஓகே, ஹெக்டார் பர் கியூமெக்ஸ்ல கேட்டிருக்காங்க. அப்படிங்கும் போது you should give this in terms of meters. Okay, so in terms of meters 40 centimeter, in terms of meters 0.4 meter. So this gives me, on solving this gives me 216 hectare per cubic. So option C is the correct answer for this question. Very simple question. நம்ம ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல தான் இருக்கு. இதை பார்த்த உடனே வெறும் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு தெரியுமா? இல்லை. ஜஸ்ட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின், தென் யூ கேன் ப்ரொசீட். இந்த மாதிரி ஏஐ கொஸ்டின்ஸ்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? சரிங்களா. அடுத்து இரிகேஷன் வாட்டர் ஷுட் கண்டெயின் ஹை சோடியம், லோ சோடியம், மீடியம் சோடியம், எனி அமௌண்ட் ஆஃப் சோடியம். ஸோ இரிகேஷன் வாட்டர்ல சோடியம் அதிகமாக இருந்தா நல்லதா, பிளான்ட்டுக்கு நல்லதா, இல்லை கம்மியாக இருந்துச்சுன்னா நல்லதா அப்படின்னா இட் கண்டெயின் வெரி மச் லெஸர் சோடியம். பிகாஸ் 5% வரைக்கும் இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை. பட் எப்போ இந்த சோடியம் இதோட பர்சன்டேஜ் 10% மேலே எக்ஸிட் ஆகுது, சாயில் வந்து இப்போ சாயில் கிரெயின்ஸ் இப்படி இருக்கு அப்படின்னா இதுக்கு நடுவில் இப்போ சோடியம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கும்போது the permeability of soil get decreases. Permeability get decreases.
pores gets filled. அந்த sickness, soil sickness வந்து இந்த இடத்துல இருக்கு. ஓகே, ஸோ இதனாலேயே ஹை சோடியம் கண்டென்ட் இருக்கக்கூடாது, சோடியம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சோடியம் அப்சார்ப்ஷன் ரேஷியோ SRA அப்படிங்கிற ஒரு டேர்ம் இருக்கு. This is totally based on what is the concentration of sodium ion that is present in a soil divided by root of calcium ion plus magnesium ion divided by 2. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்மேட் கொஸ்டின் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ SARனா என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அது என்னென்ன அயான்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கேன், என்னென்ன அயான்ஸோட கான்சன்ட்ரேஷன் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. Irrigation water should contain the low sodium and it is given, the sodium absorption ratio is given. So sodium absorption ratio பொறுத்து சாயில certain bands டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. S1, S2, S3. S1 இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணலாமா, எல்லா சாயிலுக்கும் இரிகேட் பண்ணலாமா, S2 இருக்கிறத யூஸ் பண்ணலாமா, இதை பேஸ் பண்ணியும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ லோ சோடியம் வாட்டர் அப்படின்னா அது S1 அப்படிங்கிற டேர்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணும். SRோட வேல்யூ சோடியம் அப்சார்ப்ஷன் ரேஷியோ 0ல இருந்து 10 வரைக்கும் இருக்கலாம். The range should be within. இதுவே medium sodium water அப்படின்னா S2, it is from 10 to 18. High sodium water S3 18 to 26. Very high sodium water S4 greater than 26. So suitability பார்த்துக்கோங்க. When low sodium na பிரச்சனை இல்லை, நீங்க எல்லா சாயிலுக்கும் யூஸ் பண்ணலாம். இதுவே S2 10 to 18 வந்துச்சு அப்படின்னா good permeable soil இருந்துச்சுன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. S3, S4 இருந்துச்சுன்னா you should not use that particular water to irrigate the soil. Okay, so let's move on to the next question. This question also looks bulkier but simple question. The field capacity and permanent wilting point of an irrigation field were observed to be 0.3 and 0.1 respectively. Compute the moisture content for optimal growth for the same field by assuming readily available moisture is 75%. So readily available moisture value கொடுத்தாச்சு. Field capacity and permanent wilting point இதோட certain moisture content value கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ ஆப்டிமல் growth அச்சீவ் பண்ணும் அப்படின்னா எவ்வளவு moisture content present ஆயிருக்கும் அப்படிங்கிறதா எங்க கொஸ்டின். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஃபீல்ட் கெப்பாசிட்டினா என்ன, பெர்மனன்ட் வில்டிங் பாயிண்ட்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒரு சாயில் இருக்கு, சாயில் மாஸ் இருக்கு, இதுக்கு நான் தண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கும் போது அந்த சாயில்ல பிரசன்ட் ஆயிருக்க போர்ஸ் எல்லாமே இந்த தண்ணி வந்து ஆக்குபை பண்ணும். சாயில்ல மைக்ரோ போர்ஸும் பிரசன்ட் ஆயிருக்கும், மேக்ரோ போர்ஸும் பிரசன்ட் ஆயிருக்கும். மேக்ரோ போர்ஸை ஆக்குபை பண்ண வாட்டர் எல்லாமே டியூ டு தி கிராவிட்டி ஒரு சர்டன் டைம்க்கு அப்புறம் கீழே பர்குலேட் ஆகி போயிடும். அதை நம்ம கிராவிட்டி வாட்டர்னு சொல்லுவோம். சின்ஸ் அது கீழே பர்குலேட் ஆகி போனதுனால அது ரூட் ஜோனுக்கு அவைலபிளா இருக்காது. ஸோ த பிளான்ட் கான்ட் யூஸ் தி கிராவிட்டி வாட்டர். அப்போ பேலன்ஸ் இருக்குல்ல மேம், மைக்ரோ வாட்டர்ஸ் இருக்கே, அது பிளான்ட் யூஸ் பண்ணுமா அப்படின்னா யூஸ் பண்ணும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கேப்லரி வாட்டர்னு சொல்லுவோம். The capillary water is nothing but the available water to the plant. நான் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் 1 மார்க் கொஸ்டின் தான். வெறும் இதுல இருக்க பாயிண்ட் மட்டும் சொல்ல, நான் எக்ஸ்ட்ராவா நிறைய பாயிண்ட் சொல்லிட்டு இருக்கேன், எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ the plant that is available to the water is termed as a capillary water. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன், ஃபீல்டுக்கு ஃபுல்லா தண்ணி சப்ளை பண்ணேன். சாயில் வந்து சேச்சுரேஷன் ஸ்டேட்டை ரீச் ஆச்சு. சேச்சுரேஷன் ஸ்டேட்ல இருந்து கிராவிட்டி வாட்டரை நான் மைனஸ் பண்ணேன். ஓகே, கிராவிட்டி வாட்டரை நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா சாயில் ரீச் ஆகிற ஸ்டேட் என்னன்னா ஃபீல்டு கெப்பாசிட்டி. அப்போ ஃபீல்டு கெப்பாசிட்டி நான் என்னன்னு சொல்லலாம், த மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் தட் கேன் ஹோல்டு பை தி சாயில். ஏன்னா தண்ணி கொடுக்கறது எல்லாத்தையுமே சாயில் ஹோல்ட் பண்ணிக்கிறதுனா இல்லை, கிராவிட்டி மூலமா சில தண்ணியை விட்டு கொடுத்துருது. அப்படிங்கும் போது அந்த கிராவிட்டி மூலமா விட்டு கொடுத்த தண்ணியை விட்டுட்டு பேலன்ஸ் இருக்க வாட்டரை நான் அக்கமடேட் பண்றேன் அப்படின்னா அதுதான் ஃபீல்டு கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவேன். ஃபீல்ட் கெப்பாசிட்டி இஸ் நத்திங் பட் தி மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் தட் கேன் பி ஹோல்ட் பை தி சாயில். ஓகே மேம், FC ஃபைன். வாட் இஸ் அ பெர்மனன்ட் வில்டிங் பாயிண்ட் அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன கான்செப்ட் தான். கேப்லரி வாட்டர் இதுதான் நமக்கு அவைலபிள் வாட்டர். இந்த அவைலபிள் வாட்டர் எல்லாம் தீர்ந்து போச்சு. ஓகே, இந்த அவைலபிள் வாட்டர் எல்லாம் பிளான்ட் எடுத்து முடிச்சிருச்சு. இதுக்கப்புறம் மாய்ச்சரே இல்லை, இந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இதை தான் நம்ம பெர்மனன்ட் வில்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம்.
permanent wilting point. இதுக்கு கீழே வாட்டர் பிரசன்ட் ஆயிருந்தாலும் அந்த பிளான்ட்னால அந்த தண்ணியை எடுத்துக்க முடியாது. ஹைக்ரோஸ்கோபிக் வாட்டர் ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா ஒரு தின் ஃபிலிம் ஆஃப் வாட்டர் தட் இஸ் அரௌண்ட் தி சாயில். அதெல்லாம் பிளான்ட்டால எடுத்துக்க முடியாது. ஸோ ஒன்ஸ் பர்மனன்ட் வில்டிங் பாயிண்ட்டுக்கு பிளான்ட் ரீச் ஆச்சு அப்படின்னா அதுக்கு மேலே த ஈல்டிங் கெப்பாசிட்டி அண்ட் எவ்ரி திங் கெட்ஸ் லோ. இதுதான் பர்மனன்ட் வில்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சிம்பிளா அவைலபிள் வாட்டர் தீர்ந்து போச்சு, அங்க பிளான்ட் எடுத்துக்கிறதுமான தண்ணி இல்லவே இல்லை அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டை தான் நம்ம பர்மனன்ட் வில்டிங் பாயிண்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ லெட்ஸ் பேக் டு தி கொஸ்டின். கொஸ்டின் என்ன அப்படின்னா வாட் இஸ் த மாய்ஸ்சர் கண்டென்ட் ஃபார் ஆப்டிமல் growth for a same field அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ moisture content for optimal growth is equal to readily available moisture into the moisture content at the field capacity minus of permanent wilting point. மேம் நம்ம எப்பவுமே இந்த இடத்துல ரெடிலி அவைலபிள் மாய்ஸ்சர் தான் யூஸ் பண்ணுமா அப்படின்னா இல்லை. யூ கேன் கோ ஃபார் அவைலபிள் மாய்ஸ்சர் ஆல்சோ இஃப் தே கிவன். அவைலபிள் மாய்ஸ்சர் வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த வேல்யூ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கொஸ்டினில் ரெடிலி அவைலபிள் மாய்ஸ்சர் கண்டென்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 75% கொடுத்துருக்காங்க. லெட் மீ ரைட் இன் ஆஸ் அ டெசிமல். ஸோ 0.75. அடுத்து ஃபீல்டு கெப்பாசிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.3. பர்மனன்ட் வில்டிங் பாயிண்ட் 0.1. On solving this, 0.2 into 0.75 that gives me 0.15. Okay, so 0.15 is the answer. Let's move to the next question. Mayer's formula is a empirical formula used to determine transpiration rates, evaporation losses, infiltration capacity, none of the above. So Mayer's formula, it's totally an empirical formula. இது எதுக்காக கொடுத்தாரு அப்படின்னா to calculate the evaporation losses. அந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி நியூமரிக்கெல்லாம் கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. பட் என்னென்ன ஃபேக்டர்ஸ் இங்கே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதை நீங்கள் தெரிஞ்சுட்டோம். K is a constant or else we can say coefficient. That coefficient depends on evaporation அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. அந்த எவாப்ரேஷன் எந்த பர்டிகுலர் வாட்டர் பாடிக்கு நான் கேல்குலேட் பண்ணுறேன்? சாலோ வாட்டர் பாடியா இல்லை டீப் வாட்டர் பாடியா? எந்த வாட்டர் பாடிக்கு நான் கேல்குலேட் பண்ணுறேன்? ஓகே, ஸோ திஸ் இஸ் அ கோஃபிஷியன்ட். அடுத்து E suffix U, where this E suffix U represents the saturation vapor pressure minus E suffix A represents the actual vapor pressure that is present at that particular field into 1 plus V9 divided by 16. இந்த V suffix 9 இருக்கு இல்லையா, இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா monthly mean wind velocity. ஏன் ஓகே வெலாசிட்டினா வீண் சொல்லலாம் இல்லை மேம்? வி சஃபிக்ஸ் 9ங்கிறது ஏன் சொல்றாங்க அப்படின்னா கரெக்டாக கிரவுண்ட் சர்ஃபேஸ்ல இருந்து 9 மீட்டர் ஆல்டிடியூட்ல எவ்வளோ விண்ட் வெலாசிட்டி அப்படிங்கிறத மந்த் ஃபுல்லாக கேல்குலேட் பண்ணி, இப்போ ஏப்ரல் மந்த் அப்படின்னா 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் கேல்குலேட் பண்ணி கிரவுண்ட்லேருந்து 9வது மீட்டர்ல எவ்வளோ வெலாசிட்டி இருக்கு அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணி அதுக்கு ஆவரேஜ் எடுக்கிறேன் அப்படின்னா அதுதான் வீணை. இது பிரச்சனை இல்லை. இது வந்து திஸ் இஸ் சேச்சுரேட்டட் வேப்பர் ப்ரெஷர், திஸ் இஸ் ஆக்சுவல் வேப்பர் ப்ரெஷர். அண்ட் இங்கே சொன்னது வந்து கோஃபிஷியன்ட். இந்த கோஃபிஷியன்ட் வந்து டீப் வாட்டர் பற்றி பேசணுமா இல்லை ஷாலோ வாட்டர் பற்றி பேசணுமா அப்படிங்கிறது இருக்கும். K is equal to 0.36 ஃபார் டீப் வாட்டர் அண்ட் 0.5 ஃபார் ஷாலோ வாட்டர். ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஷின்ஸ் கேட்கலாம். ஓகேம்மா, திஸ் இஸ் தி மேயர்ஸ் ஃபார்முலா. இதுதான் அவர் கொடுத்துருந்தார். அடுத்து லெட்ஸ் மூவ் தி நெக்ஸ்ட் கொஷின். 2 cumex of water is pumped into the form distribution system. Out of this 0.8 cumex is delivered to a turnout. What is the conveyance efficiency? So, conveyance efficiency na enna? It is nothing but once distribution system la irundhu evlo water நம்ம திருப்பி விடுறோம் ஃபீல்டுக்கு, ஃபைனலாக ஃபீல்டுக்கு எவ்வளோ வாட்டர் ரீச் ஆச்சு? ஏன் மேம் அதே வாட்டர் தானே மேம் ரீச் ஆகும் அப்படின்னா நடுவில் எவாபரேஷன் லாஸ் நடக்கும் இல்லையா, கன்வேயன்ஸ் லாஸ் நடக்கும் இல்லையா. ஸோ இங்கேருந்து 2 cumex ஆஃப் வாட்டர் நான் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்ல இருந்து ஃபீல்டுக்கு டைவர்ட் பண்ணி விடுறேன்.
பட் ஃபைனலாக 0.8 cubic தான் எனக்கு ரீச் ஆயிருக்கு அப்படிங்கும் போது கன்வென்ஸ் எஃபிஷியன்சி என்னன்னு கேட்குறாங்க. கன்வென்ஸ் எஃபிஷியன்சி இஸ் நத்திங் பட் the water that is delivered to the field. Okay, water delivered to field to the water diverted from canal or distribution system. So இங்க 0.8 cubic reach ஆயிருக்கு, but 2 cubic திருப்பி விட்டுருக்கேன். So on solving this you get around 40% into 100. So you get a 40%. This is the conveyance efficiency. Very simple question, right? So let's talk about the another question. 15 meter cube per second of water is diverted to the 30 hectare field for 3 hours. So 3 மணி நேரத்துக்கு ஒவ்வொரு செகண்டுக்கும் நான் 15 மீட்டர் கியூப் ஆஃப் வாட்டர் அந்த ஃபீல்டுக்கு கொடுக்குறேன், irrigate பண்றேன். Soil probing after irrigation showed that 0.4 meter of water had been stored in a root zone. What application efficiency in this case would be? அங்க கன்வென்ஸ் எஃபிஷியன்சி கேட்டாங்க, இங்க அப்ளிகேஷன் எஃபிஷியன்சி கேட்டிருக்காங்க. அப்ளிகேஷன் எஃபிஷியன்சினா ஃபீல்டுக்கு நான் எவ்வளவு தண்ணி கொடுக்குறேன், ஃபீல்டு கொடுக்குற தண்ணி எல்லாமே போயிட்டு ரூட் ஜோன் ஆஃப் வாட்டர் பிளான்ட்டுக்கு ரீச் ஆயிருமா அப்படின்னா இல்லை. பர்குலேஷன், சர்ஃபேஸ் ரன் ஆஃப் அப்படிங்கிற ஃபேக்டர்ஸ் எல்லாம் இங்கே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ இந்த பர்குலேஷன், சர்ஃபேஸ் ரன் ஆஃப்லாம் நடந்ததுக்கு அப்புறம் ஃபீல்டு கொடுத்த தண்ணி ஃபைனலாக ரூட் ஜோன் ஆஃப் பிளான்ட்டுக்கு எவ்வளோ ரீச் ஆயிருக்கு, இது ரெண்டுக்குமான ரேஷியோ தான் நம்ம என்ன சொல்லலாம், வாட்டர் அப்ளிகேஷன் எஃபிஷியன்சின்னு சொல்லலாம். ஸோ ஈட்டா ஏ, வாட்டர் அப்ளிகேஷன் எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு வாட்டர் தட் இஸ் ஸ்டோர்ட் இன் அ ரூட் ஜோன், water stored in a root zone divided by water that is applied to the field, or else water that is reached to the field அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ ஃபீல்டுக்கு நான் எவ்வளவு தண்ணி சப்ளை பண்ணேன்னு எனக்கு டைரக்ட் வேல்யூ இல்லையே மேம் அப்படின்னா அதான் இன்டெரக்டா கொடுத்துருக்காங்க. 3 மணி நேரத்துக்கு நீங்க ஒவ்வொரு செகண்டுக்கும் 15 மீட்டர் கியூப் சப்ளை பண்ணிருக்கீங்க. அப்போ வாட்டர் தட் இஸ் சப்ளை டு தி ஃபீல்ட் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணலாமா? வாட்டர் சப்ளை டு தி ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு 15 meter cube per second இல்லையா? So 15 meter cube per second for 3 hours. So இது ஹார்ல இருக்கு, இதை நான் செகண்ட்க்கு மாத்தணும், into 60 into 60. So that gives me the value of 16,200 meter cube. So in terms of meter cubeல எவ்வளவு தண்ணி நான் சப்ளை பண்றேன்னு தெரிஞ்சிச்சு. ஓகே, ஸோ எவ்வளோ டெப்த்துக்கு இப்போ ஸ்டோர் ஆச்சு, ஏன்னா வாட்டர் ஸ்டோர் இன் ரூட் ஜோன் அப்படிங்கிறத இன் டர்ம்ஸ் ஆஃப் டெப்த்ல தான் நான் ரெப்ரசென்ட் பண்ண போறேன். ஸோ எவ்வளோ டெப்த்துக்கு ஸ்டோர் ஆச்சு, இங்க எனக்கு கிடைச்சது வால்யூம் ஆஃப் வாட்டர், ஃபீல்டுக்கு எவ்வளோ தண்ணி போயிருக்கு, அது எவ்வளோ டெப்த்துக்கு ஸ்டோர் ஆச்சு அப்படிங்கிறத எப்படி நான் ஃபிகர் பண்ணலாம்? டெப்த் ஆஃப் தி வாட்டர் சப்ளைட் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் வாட்டர் டிவைடட் பை ஏரியா. வி பை ஏரியா போட்டோம்னா எனக்கு ஹெச் கிடைச்சிடும் இல்லையா, சிம்பிள் ரைட். ஸோ வால்யூம் எவ்வளோ, 16,200 மீட்டர் கியூப். இப்போ ஏரியா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 30 hectare அப்படின்னு கொடுத்துருக்காங்க. I want to convert this hectare into meter square. So 30 into 10 to the power 4. If you want to convert the hectare to the meter square, you need to multiply 10 to the power. So this gives me 0.54 meter. Okay, இதுதான் depth. So already நம்ம கொடுத்துருக்கிறது 0.4 meter வாட்டர் ஸ்டோர் ஆகுது ரூட் ஜோன்ல. ஃபீல்ட்ல எவ்வளவு வாட்டர் என்டர் ஆகுது இன் டர்ம்ஸ் ஆஃப் டெப்த்ல சொல்லணும் அப்படின்னா 0.54 மீட்டர் வந்து ஃபீல்ட்ல ஸ்டோர் ஆகுது. ஸோ 0.4 divided by 0.54 into 100 gives me the application efficiency of that particular irrigated water. ஸோ இங்க சிம்பிளா இன் டர்ம்ஸ் ஆஃப் டெல்டாவா கொடுத்திருந்தா நமக்கு ஃபியூ செகண்ட்ஸ்ல இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி இருந்திருக்கலாம். பட் அந்த டெல்டாவை நான் எப்படி கண்டுபிடிக்கணும், முதல்ல தண்ணி எவ்வளோ ஃபீல்டுக்கு வந்திருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும், எவ்வளோ ஏரியாவை இரிகேட் பண்ணியிருக்கோங்கிறது எனக்கு தெரியணும், அந்த வால்யூம் ஆஃப் வாட்டரையும் ஏரியாவையும் வச்சுட்டு நான் டெப்த் கண்டுபிடிக்கணும். த டெப்த் இஸ் நத்திங் பட் தி டெல்டா வித் ஹெல்ப் ஆஃப் திஸ் 2 வேல்யூ. ஆல்ரெடி ரூட் ஜோன்ல எவ்வளோ தண்ணி ரீச் ஆயிருக்குன்னு சொல்லிட்டாங்க 0.4 மீட்டர். அப்போ ஃபீல்டுக்கு வந்தது 0.54 மீட்டர். ஸோ 0.4 divided by 0.54 into 100 gives us 74.07%. So option A is the correct. Okay, Mama. So this is all about this question. Okay. So I have a question for you. Let me know in the comment section what is the delta of a rice crop.
ரைஸ் கிராப்புக்கு என்ன டெல்டா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. I'll shout out your name in the next video for sure, those who are telling the correct answer. ஸோ லாஸ்ட் செஷன்ஸ்ல யாரெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணாங்க அப்படின்னா ராஜேந்திரன், எட்வைனா, மோகன், நீங்களாம் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. கீப் ஆன்சரிங் அண்ட் கீப் வாட்சிங் அவர் கண்டென்ட்ஸ். ஓகே, ஸோ யா as I already told, நம்மளோட ஸ்பார்க்ஸ் அகாடமியில் ஆஃப்லைன் டெஸ்ட் பேச்சஸ் அண்ட் போஸ்ட் டெஸ்ட் பேச்சஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அட்மிஷன் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட அகாடமி கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, as well as share with your friends, and if you want to give any feedback you can give that. Okay, thank you so much. Let's meet in the next video. Thank you.